இல்லை, ஓட்டு கேட்குற அன்னைக்கு எம்எல்ஏ வந்தார். ரேஷன் கடையில் ரூபா கொடுக்குற அன்னைக்கு ரேஷன் கடைக்கு வந்தார். வேற என்னைக்கும் இந்த தெருவுக்கு வந்ததே கிடையாது. அம்மா உணவகம் இருக்கிறப்ப பிள்ளைய வயிறார சாப்பிட்டுச்சுங்க. இப்போ அம்மா உணவகத்தை பூரா மூடிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் மாத்திரை மருந்து இல்லைன்னு சொல்லி அங்கே கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ரேஷன் கடைக்கு போனால் பருப்பு அரிசி இல்லைன்னு விரட்டி விடுறாங்க. எங்கே போனாலும் தடங்கள் தான். இவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்ன நடக்குது? வெறும் கொலை திருட்டு இதே நடக்குது. இந்த ஆட்சி வந்தால் நாங்கள் ஒயின் ஷாப்பே இருக்காதுன்னு சொன்னாங்க. அந்த ஒயின் ஷாப்பு எந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் எங்கே நிரூபிச்சிருக்காங்க? இந்த கோடை காலம் வெயில் வந்து இந்த கடைசி நேரத்துல வந்துச்சா, போன தைப்பொங்கலுக்கு அதுக்கு முந்தின தைப்பொங்கலுக்கு ஏன் ரூபா கொடுக்கல? இந்த வருஷம் 3000 ரூபா கொடுத்தாங்க. இப்ப மொத்தத்துல 5000 ரூபா கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இதே வந்து அடுத்த வருஷம் கொடுப்பாங்களா, இல்ல இதுக்கு முந்தின 4 வருஷம் ஏன் கொடுக்கல? அது யாருடைய காசும் கிடையாது. என்னுடைய பால் பாக்கெட்டு, என்னுடைய வாழ்வாதாரத்தில் நான் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டேன்னா ஒரு இட்லி 12 ரூபா. அம்மா அறிக்கையில் ஒரு இட்லி 6 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு இட்லி 12 ரூபா. நான் போய் எல்லாத்துக்குமே நான் இது கொடுத்துருக்கேன். அந்த இது அடிப்படை வரையில் என்னுடைய காசு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் பணத்தை எங்களுக்கே கொடுத்துட்டு நாங்கள் இதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம்? நாங்கள் போட மாட்டோம். சிவாஜி சோவிதி எம்எல்ஏ வந்து அசோகன் என்பவர் வந்து செயல்பாடுகள் வந்து அவர் வந்து இப்போ தான் செயல்பாடுக்கு வந்த மாதிரி தெரியுது. அது போக ஏழைகளுக்கு வந்து எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல. அவர் வந்து அந்த சிவகாசி அனுக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு தேவையான இது மட்டும்தான் சாலை வசதிகள் பண்ணிக்கிறாங்க, மற்ற எல்லாமே பண்ணுறாங்க. மற்றபடி ஏழை மக்களுக்கு தேவையான எதுவுமே வந்து அவங்க கண்டுகொள்வதே இல்லை. எலெக்ஷன் அப்போ மட்டும் இந்த திருத்தங்கள் பக்கம் வந்தாங்க, மற்ற ஏரியா பக்கம் பார்த்தாங்க. இங்கிட்ட இந்த வாராங்களே நீங்கள் பார்க்கலாம், நிறையா வந்து எதுவுமே தூய்மையே கிடையாது, ஊரே தூய்மை கிடையாது. அவங்களுடைய அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த ஏரியாவை வந்து மொத்தத்துக்கே இது பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. இல்லை, ஓட்டு கேட்குற அன்னைக்கு எம்எல்ஏ வந்தார். ரேஷன் கடையில் ரூபா கொடுக்குற அன்னைக்கு ரேஷன் கடைக்கு வந்தார். வேற என்னைக்கும் இந்த தெருவுக்கு வந்ததே கிடையாது. ஓட்டு கேட்கும்போது வந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் சொந்த தொழிலை தான் பார்க்குற வழியே மக்களை பற்றி என்னங்கிறதும் கிடையாது. ஒரு எல்லளவு சிந்தனையே கிடையாது. மக்களை பார்த்ததே கிடையாது. போவார், ரோட்டு வழியில் போகும்போது ஒரு காரில் போவார், அவ்வளோதான். மற்றபடி மக்களை சந்திக்கவோ ஏரியாவில் வர்றதோ எதுவுமே செய்து கிடையாது. அவர் பணி எனக்கு மட்டும் கிடையாது, தொகுதி மக்கள்கிட்டே கேட்டு பாருங்களேன், யாருக்குமே திருப்தி கிடையாது. இப்பொழுது வந்து ஒரு பாலத்தை வந்து சும்மா பேருக்கு சூட் எடுத்து எப்படி இந்த திமுக ஆட்சி வந்து சூட்டு போடுதோ அதே மாதிரி அவரும் ஏதாவது ஒரு இடத்துல நின்று மக்களுக்கு வந்து ஜூ தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எலெக்ஷன் தப்பாக பார்த்தது. அதுக்கப்புறம் இங்கே வாவு சிலைக்கு எங்கள் சிலைக்கு மாலை போட வந்தார், அந்நேரம் பார்த்ததேன். பக்கத்தில் கூட போக முடியல, பார்க்கல. சிவகாசின்றது வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து திருத்தங்கள் நகராட்சி மாவட்டமாக மாறிடுச்சு. அப்படின்னால இங்கே நகராட்சி மாவட்டமாக மாறியுமே திருத்தங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் கேடி ராஜேந்திரன் பாலாஜி அப்பா மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ அவரால் முடிஞ்ச உதவியை செய்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்த வீட்டில் ஒரு விபத்து நடந்தால் கூட அவர் வந்து கொடுக்குறாரு. வீட்டில் போய் தேடி போய் கூட உதவி செய்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இப்படி ஒரு இதுவா அப்படின்னா அவருடைய சொந்த உழைப்புனால கொடுக்குறாரு கேட்டியப்பா. அப்போ எல்லாரும் அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. அவர் காதுக்கு என்ன போகுதோ அது எல்லாமே கேட்டியப்பா வந்து எங்களுக்கு செய்கிறாரு. அவர்கிட்ட நாங்கள் வந்து உதவின்னு கேட்டால் எங்களுக்கு யாருமே அவர் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லதுதான் எங்களுக்கு செய்வார். இந்த நகையை இப்போ அவர் ஜெயிக்கிறதுக்கு பூரா தள்ளுபடி பண்ணாங்க. பொம்பளை பிள்ளைய பற்றவங்க எங்கே போகிறது? நகை வேலை அதுக்கு அதிகமாக கூட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ ஓட்டு வாங்குறதுக்காண்டி பூரா தள்ளுபடி பண்ணாங்க. நகையில் பூரா தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படி நகை இப்போ சேர்த்து மாற்று இப்போ நகை விலை விற்கிது. பொம்பளை பிள்ளைய பற்றவங்க நகை இல்லாமல் யார் இப்போ கட்டணுங்கிறா? அந்த அரைப்பவன் தாலிக்கு தங்கம் கொடுக்கணாங்க, அதுவுமே கிடையாது. படித்த பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்கணுனாங்க, அதுவுமே கிடையாது. அதை நினச்சே நாங்கள் பிள்ளைகளை நமக்கு எதுவுமே உதவிங்கிறது கிடையாதுன்னு பிள்ளைகளை நகை இல்லாமலே நாங்கள்லாம் கட்டி கொடுத்துட்டோம். இந்த ஒரு உதவி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னமேல் பொம்பளை பிள்ளைய பற்றவங்க என்ன பண்ணுறது? அவர் தான் வரணும். மக்கள் அவர் தான் வரணும்னு விரும்புகிறாங்க. அவர் கேடிஆர் வந்தால் தான் மக்கள் வந்து இங்கே சிவாஜி சோதியில் வந்து பட்டாசு தொழில் வந்து போன வட்டம்லாம் எங்களால் செய்யவே முடியல. நாங்கள் பட்டாசு லைனில் தான் இருக்கோம். போன வட்டம்லாம் லீஸுக்கு 2 ரூம் எடுத்து வெறும் 365 நாளில் 82 நாள் வேலை பார்த்துருக்கோம். வெறும் 82 நாள் வேலை பார்த்துருக்கோம். எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு. பட்டாசு இதுங்கிறதே இல்லை. பட்டாசு தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி வந்தால் தான் பட்டாசு தொழில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. அவர் தான் வரணும். இந்த சிவகாசி தொகுதியை பொறுத்தளவில்
முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்கும் பொழுது எங்கள் இந்த தொகுதியில் வந்து எல்லா வளர்ச்சி பணிகளும் சொல்வதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தர்மாஸ்பத்திரியிலேருந்து ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடம் தர உயர்த்தி, அது மட்டும் இல்லாமல் வந்து பட்டாசு தொழிலை எடுத்துக்கிட்டாலே தொழிலாளருக்கு இன்னைக்கு இந்த 5 வருஷத்தில் சாதாரண ஒரு ரூம் லீஸ் எடுத்து பார்க்குறவங்க ஒரு சின்ன சின்ன தொழிலதிபர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எந்த தொழிலுமே பார்க்க முடியாமல் அவங்களுக்கு ஆஃபீஸர் ரைடா போலீஸ் ரைடா அது கேட்கறதுக்கே கேட்பார் இல்லை. இன்னைக்கு வந்து இன்னொரு முறை இந்த திமுக ஆட்சி வந்தால் பட்டாசு தொழிலாளர்கள் தூக்கு போட்டு தான் சாகணும், அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. 5 வருஷமா நாங்கள் படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டோம். அரிசி 80 ரூபா. நாங்கள் ரேசரிசி வாங்கி சாப்பிடணும்னு போனால் அங்கே போனால் அரிசி மொக்கையாக இருக்குது, அதில் வண்டு விழுந்துருக்கு, கன்றாவியாக இருக்குது அரிசி. அதை எங்கே சாப்பிடவும் முடியல, சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பருப்பு பார்த்தீங்கன்னா பருப்பு வேகவே மாட்டேங்குது, மொக்க பருப்பாக போடுறாங்க. அப்போ நாங்களாம் இல்லாத மக்கள் எங்கே போகிறது? ஒரு அயன் பாக்ஸுக்கு வச்சு அதையாவது நாங்கள் எழுதி போடுறோம்னு சொல்லி எழுதி போட்டு அதுவுமே வரல. அப்போ எங்கள் சலவை தொழிலுக்கு எதுவுமே கிடையாது. அம்மா கொடுத்த கிரைண்டர் இன்னும் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் சொந்தமாக கையில் போட்டு வாங்குறதுக்கு காசு கிடையாது. அம்மா கொடுத்த கிரைண்டரு மிக்சி இன்னும் எங்கள் வீட்டில் உழைக்குது, இன்னும் இருக்குது. இங்கே இப்போ வந்த பிறகு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே உதவிங்கிறது கிடையாது. அம்மா உணவகம் இருக்கிறப்ப பிள்ளைய வயிறார சாப்பிட்டுச்சுங்க. இப்போ அம்மா உணவகத்தை பூரா மூடிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் மாத்திரை மருந்து இல்லைன்னு சொல்லி அங்கே கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ரேஷன் கடைக்கு போனால் பருப்பு அரிசி இல்லைன்னு விரட்டி விடுறாங்க. எங்கே போனாலும் தடங்கள் தான், எங்கே போனாலும் பெண்கள் தனியாக போக முடியலை. கொலை திருட்டு செயின் போட்டு எங்கேயும் ஒரு வெளியே போக முடியலை. கவரிங் செயினை போட்டு போனாலும் அதையும் அத்துட்டு ஓடிடுறாங்க. இவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்ன நடக்குது? வெறும் கொலை திருட்டு இதே நடக்குது. அவரை இன்னைக்கே இறக்குனாலும் கூட பரவாயில்ல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், முதியோர்கள் இல்லவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவரது ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் சாமியை கும்பிடுறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சைக்கிள் கூட கொடுக்கல. வீட்டில் வந்து எங்களுக்கு எல்லாமே மல்லிகை ஜாமான் எல்லாமே ரேட்டு கூடிருச்சு. அதனால் எங்களால் வந்து சமாளிக்க முடியலை. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் 3000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினோம்னா இன்றைக்கி நாங்கள் வாங்குகிற ஜாமான் 5000 ரூபா 6000 ரூபா இருந்தால் மட்டும்தான் எங்களால் சமாளிக்க முடியுது. கரண்ட்டு பில்லு மேசமாக நாங்கள் கட்டுறோம் அப்படின்றது இன்றைக்கி நாங்கள் அம்மா இருக்கையில் நாங்கள் கட்டினது 300 ரூபான்னா இன்றைக்கி நாங்கள் கட்டுறது 1500 கட்டுறோம். ஒரு சில பெரும்பாலான மக்கள் இந்த கோடை காலம் வெயில் வந்து இந்த கடைசி நேரத்திலாம் வந்துச்சா, போன தைப்பொங்கலுக்கு அதுக்கு முந்தின தைப்பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் 3000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ மொத்தத்தில் 5000 ரூபா கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இவங்க வந்து இப்போ ஏமாத்துறதுக்காகத்தான், நம்மளை ஓட்டு வாங்கிறதுக்காக இதை கடைசி நேரத்தில் கொடுக்காங்கன்னு மக்கள் புரிஞ்சு அதைத்தான் தாய்மார்களும் எல்லாருமே பேசுகிறாங்க. இவங்க ஆட்சியினுடைய அவலத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 5 வருஷம் ஒன்றும் செய்ய முடியல. எல்லா விலைவாசி உயரும் கூடி போச்சு. இன்னைக்கு இருக்கிறதுல எல்லா மின் கட்டணம் கூடிருச்சு, வீட்டு வரி கூடிருச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு. அதனால வந்து இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் மக்களுக்கு வந்து ஏமாற மாட்டாங்க. 5000 ரூபாய் இப்போ ஏன் கொடுத்தாங்க? இதே வந்து அடுத்த வருஷம் கொடுப்பாங்களா, இல்லை இதுக்கு முந்தின 4 வருஷம் ஏன் கொடுக்கல? எங்க பணத்தை தானே கொடுத்துருக்காரு, அவர் உழைப்புல கொடுக்கல. எங்க பணம் அது? அவர் பணம் கிடையாது, அது எங்க பணம்? எங்க உழைச்ச பணம், வரி பணம், உப்ப வரி, அந்த வரின்னு மொத்தமாக சேர்த்து போத்து வருது. அது எங்கே பணம்? அவர் பணம் கிடையாது, அவர் கைனால கொடுக்கல. நாங்கள் ரத்தம் சிந்தி உழைச்ச காசை தான் கொடுத்துருக்காரு. ஆனால் பேர் வாங்குறது 5000 கொடுத்தோன்னு அவர் பேர் வாங்குறாரு. ஆனால் அது எங்கே உழைப்பு? இல்லை, எனக்கு எதுவும் கிடையாது. முதியோர் பென்ஷனும் கிடையாது. 3 ட்ரிப் எழுதி கொடுத்தே வரல. முதியோர் பென்ஷனும் வரல. இந்த ரேஷன் கார்டு ரூபாய் 5000 ரூபாய் அதுவும் வரல. அது யாருடைய காசும் கிடையாது. என்னுடைய பால் பாக்கெட்டு, என்னுடைய வாழ்வாதாரத்தில் நான் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டேன்னா ஒரு இட்லி 12 ரூபா. அம்மா இருக்கையில் ஒரு இட்லி 6 ரூபாயா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு இட்லி 12 ரூபா. நான் போய் எல்லாத்துக்குமே நான் இது கொடுத்துருக்கேன். அந்த இது அடிப்படை வரையில் என்னுடைய காசு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் பணத்தை எங்களுக்கே கொடுத்துட்டு நாங்கள் இதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம்? நாங்கள் போட மாட்டோம். 5 ரூபா கொடுக்காம விலைவாசி குறைச்சினா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. கூலி வேலை பார்க்குறவங்க மிச்சமாகும்ல ரூபா, அவங்க வேலை பார்த்து அந்த காசே மிச்சமாகும். இந்த 5000 கொடுக்க தேவையில்லையே, சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. விலைவாசி ஏற்றிடுவாங்க. அவங்க கொடுக்குறது ஒரு தடவை தான் 5000 கொடுப்பாங்க. இந்த 50 ரூபா ஏற்றுறது வந்து வருஷம்லாம் நம்ம 50 ரூபா அந்த அரசு கொடுக்கணும். வருஷம்லாம் 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்கணும். அது வந்து மக்கள் மேலாம் சும்மா அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க ஆட்சி, ஸ்டாலினோட ஆட்சி எப்படிமா இருக்குது? நீங்கள் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எண்ணெய் விலை கூடி போச்சு. சோப்பு, பவுடரு, துணி துவைக்கிற பொடி, அரிசி, பருப்பு எல்லாம் விலை கூடி போச்சு. எதுவும் வாங்குறது முடியலை. வேலை செய்கிற சம்பளம் காண மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது.
ஒயின் ஷாப்பை ஒழிச்சு விட்றோம், நான் ஒயின் ஷாப் இந்த ஆட்சி வந்தால் நாங்கள் ஒயின் ஷாப்பே இருக்காதுன்னு சொன்னாங்க. அந்த ஒயின் ஷாப்பு எந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் எங்கே நிரூபிச்சிருக்காங்க? இந்த ஒயின் ஷாப்பே கிடையாம இருக்கும்னு சொன்னாங்க. ஒயின் ஷாப்பை கூட்டி தான் வச்சுருக்காங்க, டயத்தை குறைச்சி வச்சுருக்காங்க. மற்றபடி இன்னைக்கு 10 மணிக்கு ஒயின் ஷாப்புன்னா நாளைக்கு 10 மணி நெய்யில் அந்த 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்கல ஒரு பாட்டிலுக்கு 4 பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க குடிமகன்கள் எல்லாருமே. எனக்கு 3 பிள்ளையே இருக்குது. 3 பிள்ளைகளுக்கு நாங்கள் வேலை பார்த்தா தான் சாப்பாடு. ஆம்பளை ஆளுடைய வருமானம் இருந்தால் தானே பொம்பளை ஆளு சமாளிக்க முடியும். இந்த ஆட்சி வந்துச்சு, எங்களை ரொம்ப இதாகிருச்சு. வேலை செய்கிற காசு பூரா ஒயின் ஷாப்புக்கு போயிடுது. எப்படி நாங்கள் சாப்பிடுவோம்?